என்ன மகா? கதவை யாரோ டம்முன்னு அடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. மகா, நீ எதையாவது நினைச்சிட்டே தூங்கிருப்ப, அதான் உனக்கு கேட்டிருக்கும். பேசாம படு மகா. லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆட் பண்றது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுல. ஏய் ஒழுங்கா தூங்க விடுங்க. தூங்குங்க. வெண்டிலி இவளும் இல்ல. குறைச்சலா போச்சு உங்களோட. லைட் ஆஃப் பண்ணுங்கடா. மதிக்கு ஏன் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு? ஒருவேளை அந்த ஸ்வேதா தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பாளா? ஹலோ, சொல்லுங்க அக்கா. அக்கா, அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. விக்கி, அந்த ஸ்வேதாவால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. ஆனா இத பத்தி நீ வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அக்கா, என்னக்கா அது? நீங்களே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்றீங்க. ஒருவேளை மதிய அக்காக்கு ஆபத்து வந்தா என்னக்கா பண்றது? அக்கா, நான் வேணா ஏற்காடு கிளம்பி வரவாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் விக்கி. நான் மதிய பத்திரமா பாத்துக்குவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. இருந்தாலும் ஸ்வேதா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம்ல. ஒண்ணு பண்ணு, நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே? யார்கிட்டயாச்சும் சொல்லி ஸ்வேதாவோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவ எந்த லொகேஷன்ல இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகேக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க மூலமா நான் ஸ்வேதா நம்பரை ட்ரேஸ் பண்ணி சொல்றேன். நீங்க உங்க நம்பரை மட்டும் எனக்கு அனுப்புங்க. ஓகே விக்கி, இப்பவே நான் அனுப்புறேன். நீ இத பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம், சரியா? சரி, ஓகேக்கா. அக்கா, எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்கக்கா. ஏதாவது ப்ராப்ளம்னா பேசாம ஊருக்கே திரும்ப வந்துருங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது விக்கி. நான் பாத்துக்கிறேன். நீ நான் சொல்றத மட்டும் செய், அது போதும். சரி, ஓகேக்கா, வச்சிடுறேன். அடேங்கப்பா, என்ன இது? காத்தெல்லாம் ஒரு மாதிரியா வீசுது. லைட் வேற அணைஞ்சு எரிஞ்சு ஒரு மார்க்கமா இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கே. வெண்டிலி, நான் சொன்ன பொண்ணு இவ இல்ல. அந்த அபூர்வ ஜாதகக்காரி இவ இல்ல. என் ஆயில நீடிக்க போறவளு இவ இல்ல.